நாராயணா. இது வரைக்கும் நம்ம 5 திவ்ய தேசம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது திவ்ய தேசம். 6வது திவ்ய தேசத்துக்கு பேர் என்ன அப்படின்னா திருப்பேர் நகர். இதுவும் சோழ நாட்டு திவ்ய தேச கணக்கில் தான் வரும். இந்த கோவிலோட மூலவர் பேர் அப்பக்கூடத்தான் அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா அப்பாலரங்கன் அப்படின்னும் சொல்லுவா. இந்த கோவிலை கட்டினது ஆதித்ய சோழன். இவர் இந்த கோவிலை எப்படி கட்டியிருக்கார் அப்படின்னா காவேரி நதிக்கரையோரம் இந்த கோவிலை கட்டியிருக்கார். இந்த கோவிலை ரொம்ப உயர்த்தி கட்டணும் அப்படின்றதுக்காக முதல்ல 21 படிக்கட் கட்டியிருக்கார். அதுக்கு மேலே கோவிலை எழுப்பி கட்டியிருக்கார் இந்த சோழராஜா. இந்த கோவில் மொத்தம் 3 அடுக்கு ராஜகோபுரம் இருக்குது. இந்த கோவிலில் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கே நான் தான் தலைவன், எனக்கு உட்பட்டது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்ற தோரணையில் பெருமாள் இங்கே கோவில் கொண்டு இருக்கார். இந்த கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு அப்பக்கூடத்தான் அப்படின்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் அபிமன்யு அப்படின்ற ஒரு ராஜா நாட்டை ஆண்டுண்டு வந்தான். அபிமன்யு அப்படின்ற பேரை கேட்ட உடனே மகாபாரதத்தில் வர அர்ஜுனனுடைய மகன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இவர் வேற ஒரு ராஜா. அந்த ராஜா நாட்டை மிகவும் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் தூர்வாச முனிவர் அந்த ராஜாக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். உன்னுடைய தைரியம், பலம், வீரம் இதெல்லாம் செத்து போகும், உனக்கு பலமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறார். ஒரு ராஜானா அவருக்கு தைரியம், வீரம், பலம் இதெல்லாம் வேணும் இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் நாட்டை எப்படி ஆட்சி பண்ண முடியும்? அது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தூர்வாச முனிவர் சாபம் கொடுத்துடுறார். சாதாரணமாக தூர்வாச முனிவருக்கு எப்பயுமே கோபம் அதிகமாக வந்துட்டே இருக்கும். யோகிகள், முனிவர்கள் இவெல்லாம் அடுத்தவாளுக்கு சட்டு சட்டுன்னு சாபம் கொடுக்க மாட்டா. காரணம் என்னன்னா, சாபம் கொடுக்க கொடுக்க அவளுடைய தவ வலிமை கம்மியாயிட்டு வருமா. ஆனால் தூர்வாச முனிவர் இதுக்கு நேர்மாறானவர். அவர் சாபம் கொடுக்க கொடுக்க அவருடைய தவ வலிமை பெருகின்றே வரும். அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பரானவர். அவரை பார்த்து சிரிக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும், அவருக்கு மரியாதை பண்ணலைன்னா கோபம் வந்துடும். அவர் வந்திருக்கும் போது கொஞ்சம் நம்ம வேற எங்கேயாவது வேலையாக இருப்போம், அவரை சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவர் வந்திருக்காரேன்னு மரியாதை கொடுப்போம். நீ லேட்டாக எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த அப்படின்னும் அவர் கோவப்படுவார். இப்படி பல நேரத்தில் பல பேருக்கு அவர் கோபத்தினால சாபம் கொடுத்துருக்கார். அதெல்லாம் பாவாவா சின்ன சின்ன தப்பால், அறியாமையால் பண்ண தப்புக்கு கூட இவர்கிட்டேருந்து சாபம் வாங்கி கட்டின்னு இருக்கா. பதிலுக்கு இவர் மேலே கோவப்பட்டது கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நம்ம அவர் மேலே கோவப்பட திருப்பி இன்னொரு சாபம் கொடுத்துருவார். அதனால் அவர் வாய்க்கு பயந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவான்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவா. அதே மாதிரி இந்த ராஜாவும் மன்னிப்பு கேட்குறார். நீங்கள் இப்போ எனக்கு சாபம் கொடுத்துட்டீங்கோ, அதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருது அப்படின்னு கேட்குறார். உனக்கு சாப விமோச்சனம் வேணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ உன் அரண்மனைக்கு போ, எப்படியாவது 1,00,000 பேருக்கு நீ அன்னதானம் பண்ணு, அப்போ இந்த சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அவர் சொல்றார். இவர் தன்னுடைய நாட்டுக்கு திருப்பி வரார். இவர் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றார். ஒரு நாளைக்கு 1000 பேருக்குன்னா 100 நாளைக்கு இவர் சாதம் போட்டாருன்னா 1,00,000 பேர் கணக்கு வந்துடும். இந்த பிக் பாஸ்லலாம் சொல்லுவாளோ, 100 நாள் அந்த செலிப்ரிட்டிலாம் அந்த ஆற்றுல இருக்கணும், அப்புறம் தான் போட்டியை வின் பண்ணிங்கோ அப்படின்னு அவளுக்கு டைட்டில் வின்னர் அதெல்லாம் கொடுப்பா. அந்த மாதிரி இவரும் அந்த 100 நாள் கணக்கு அந்த காலத்திலேயே வந்திருக்கு போல இருக்கு. அது இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. 100 நாள்ன்றது ரொம்ப கம்மி நேரத்தில் போயிடும். ஏன்னா ஒரு 3 மாதம் 10 நாள் தானே. அதனால் இவரும் 100 நாள் கணக்கு வச்சுண்டு இந்த அன்னதானத்தை ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே வர்றார். அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன 10 வயசு பையன் வருது. அதுக்கு பாவம் ஒரே பசி. அந்த குழந்தை முதல்ல எனக்கு சாதம் போட்டுருங்கோ, அதுக்கப்புறம் மற்ற வாழ்க்கை நீங்கள் சாதம் போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. அதுக்கு அந்த சமயக்காரர் சொல்கிறார், இன்னும் 5-10 நிமிஷத்தில் தலிகை ஆகிடும், உனக்கு மட்டும் தனியாக என்ன எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து சாதம் போடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாவம் அது 10 வயசு குழந்தை என்ன பெருசாக சாப்பிட்ற போகிறது, முதல்ல அதுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த தலிகை பண்ணுறவர் என்னவோ அப்படி சொன்னார்.
அதுக்குள்ளே ராஜா வரார். அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. இந்த குழந்தைக்கு கோவம் வந்து இது ஏதாவது சாபத்தை கொடுத்துட்டு போகிறதோன்னு அந்த குழந்தை தான் கேட்குறதே, முதல்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்துடலாம், அது சாப்பிட்டுட்டு போட்டோம், மீதி இருக்கிறத நம்ம அப்புறமா அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறார். சரின்னு அந்த குழந்தைய உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு பரிமாற ஆரம்பிக்கிறா. அப்போ பாவம் அந்த குழந்தை ரொம்ப பசியாக இருக்கிறதுனால 1000 பேரோட சாப்பாட்டையும் அந்த ஒரே குழந்தை சாப்பிட்டுடுறது. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அதுக்கு பசி தீரலை. அந்த குழந்தை வந்து அந்த ராஜாவை பார்த்து கேட்குறது, ஒரு குடம் ஃபுல்லாக அப்பம் பண்ணி கொண்டு வாங்கோ, எனக்கு பசிக்கிறது, அதை சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. ராஜாவும் அதே மாதிரி ஒரு குடம் ஃபுல்லாக அப்பம் பண்ணுறார். அந்த குடத்தை அப்படியே எடுத்துன்னு வரார். குழந்தைக்கிட்ட கொடுக்க போகும்போது அந்த குழந்தைக்கு அவ்வளோ பசி போல இருக்குது, அவர்கிட்டேருந்து அப்படியே பறிச்சுன்றது அந்த குடத்தை. எடுத்துகிட்டு ஓடுறது அந்த குழந்தை. அப்புறம் ஒரு இடத்துல அந்த குடத்தை வச்சுட்டு அந்த குழந்தை அப்படியே படுத்துக்கிறது. பார்த்தா பகவான் நாராயணனே அந்த குழந்தையா வந்திருக்கார். அப்படியே ஆதிசேஷன் பாம்பு படுக்க அது மேலே பகவான் படுத்துன்னு இருக்கார். அப்படியே அந்த அப்ப குடத்தை தன்னோட கையால் அப்படி அணைச்சின்னு இருக்கார். ராஜாவோட சாபத்தை தீக்கிறதுக்காக பெருமாள் இந்த மாதிரி குழந்தை வேஷத்தில் வந்து 1000 பேர் சாப்பாடை அவரே சாப்பிட்டு மேலே அப்பமும் வாங்கி சாப்பிட்டுட்டு ராஜாவுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறார் இந்த பகவான். இப்போ அப்பக்குடம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதனால தான் அவருக்கு பேர் அப்பக்குடத்தான் அப்படின்னு வந்தது. இன்னமும் இந்த கோவிலில் வந்து சாயங்கால வேலையில் அப்பம் பண்ணி வர பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்குறாளாம். அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை இந்த கோவிலில் வச்சுட்டுருக்கா. இந்த கோவில் வந்து கொஞ்சம் உள்ளடங்கி இருக்குது, டவுன் பக்கத்துலலாம் இல்லை, கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கிறதுனால கோவிலுக்கு வந்து ஏதாவது நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னா அவள் வந்து பொருளாக தான் ஆசைப்படுறான். இந்த கோவிலில் நம்ம ரூபா கொடுத்தா அவளுக்கு அது பிடிக்கிறது இல்லை. நீங்கள் டவுன்லேருந்து தானே வரீங்கோ, பெருமாளுக்கு தேவையானது சிலதெல்லாம் வாங்கிட்டு வாங்கோன்னு அவள் சொல்கிறா. அப்படி இந்த கோவிலுக்கு யாராவது போக போகிறீங்கோ அப்படின்னா நீங்கள் போகும்போதே பெருமாளுக்கு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய், திரி, வெத்துப்புட்டி, அப்பம் செய்யறதுக்கு மாவு, வெல்லம், அப்புறம் அந்த அப்பத்தை பொரிக்கிறதுக்கு தேவையான சமையல் எண்ணெய், இதெல்லாம் அந்த கோவிலுக்கு போகிறவா தயவு செய்து வாங்கிட்டு போங்கோ. பணம் அவளுக்கு பிடிக்கிறது இல்லை, பொருளாக வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுறா. பணம் கொடுத்தா நாங்கள் திருப்பி டவுனுக்கு அவ்வளோ தூரம் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், நீங்கள் டவுன் பக்கத்துலேருந்து தான் நம்ம கோவிலுக்கு வரீங்கோ, அப்போ நீங்களே இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்னு அந்த கோவிலில் இருக்கிறவா சொல்கிறா. அதுக்கப்புறம் ரொம்ப வசதியானவாளாக இருந்தால் பெருமாளுக்கு 2 வஸ்திரம், வேஷ்டி, இந்த வஸ்திரம்லாம் சொல்வாள், அது வாங்குங்கோ. தாயாருக்கு 2 மடுசார் புடவை, இதெல்லாம் கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கவா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நான் 2 கை கூப்பி உங்களை வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படி ரொம்ப சந்தில் ரொம்ப உள்ளே இருக்குது, இன்டீரியர் போர்ஷன் அப்படின்னு சொல்வாள், அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் போகிற பக்தர்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகும், வசதியானவா மட்டும் எக்ஸ்ட்ராவாக வஸ்திரம் வாங்கிட்டு போங்கோ. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து தாயார்னு சொன்னேன். அந்த தாயாரோட திருநாமம் என்ன அப்படின்னா கமலவள்ளி, அதுக்கப்புறம் இந்திராதேவி அப்படின்றது 2 பேர் அந்த தாயாருக்கு. 2 தாயார் இந்த கோவிலில் இருக்கா. அதுக்கப்புறம் கோவிலோட விமானம் பேர் இந்திர விமானம். கோவிலோட தீர்த்தம் இந்திர தீர்த்தம். இந்த கோவிலுக்கு மொத்தம் 4 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அது யார் யார் அப்படின்னா திருமிசை ஆழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், அப்புறம் நம்மாழ்வார். இந்த 4 ஆழ்வார்களும் சேர்ந்து மொத்தம் 33 பாசுரங்களால் இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. நம்மாழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் பண்ணது இந்த பெருமாளுக்கு தான். ஏன்னா இந்த பெருமாளுக்கு அவர் மங்களாசாசனம் பண்ணிட்டு அவர் முக்தி அடைஞ்சார். இந்த கோவிலுக்கு வர முக்காவாசி பேர் எதுக்கு வரா அப்படின்னா குழந்தை வரம் கேட்டு இந்த பெருமாள் கிட்ட வந்து வேண்டிட்டு போகிறா. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னா புரசு அப்படின்றது தான் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த கோவிலோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.